தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் மெத், கெட்டமைன், எக்ஸ்டசி, சூடோஃபெட்ரின் புது போதைப் பொருட்களோட பெயர்கள் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கு காரணமும் திமுக நிர்வாகியாக இருந்த போதைப் பொருட்கள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் தான். திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழ்நாட்டில் மூளை முடுக்கு சந்து பொந்துன்னு எல்லா இடத்துலையும் போதைப் பொருட்கள் சர்வ சாதாரணமாக புழங்கிட்டு இருக்கு. முக்கியமா பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை குறிவச்சு கஞ்சா, போதைப் பொருட்கள் விற்கிறது அதிகரிச்சிருக்கு. இதை தடுக்கிறதுல கவனம் செலுத்துங்கன்னு எதிர்க்கட்சி தலைவர் சொன்னா அங்கொன்னும் இங்கொன்னும் நடக்குதுன்னு சட்டமன்றத்திலேயே பொய் பேசுறாரு ஸ்டாலின். அவர் பேசினத பொய்ன்னு நான் சொல்லல, நாமக்கல்ல பள்ளிகள்ல நடத்தப்பட்ட ஆய்வு சொல்லுது. 2023 நடத்தப்பட்ட அந்த ஆய்வுல 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கிற மாணவர்கள் மற்றும் மாணவிகள் கிட்ட புகைப்பிடிக்கும் பழக்கம் அதிகரிச்சிருக்கிறதா தெரிய வந்திருக்கு. இந்த பிரச்சனை தமிழ்நாட்டின் மற்ற மாவட்டங்கள்லையும் பரவலா இருக்கிறதாவும் கல்வித்துறையில ஒழுக்கமின்மை நிலவரதாவும் ஆய்வறிக்கை சொல்லி இருக்கு. மாணவர்களோட எதிர்காலத்தையும் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியது அவசியம். இதை தடுக்க அரசு, கல்வி நிறுவனங்கள், பெற்றோர்கள் மற்றும் சமூக அமைப்புகள் எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்படணும்.